சகோதரனே, சகோதரியே, சபை கூடுதல் என்பது ஏதோ ஒரு சடங்காச்சார கூடுகை கிடையாது. சபை கூடுகை என்பது ஏதோ ஒரு மத வழிபாடு கிடையாது. சபை கூடுதல் என்பது ஏதோ ஆள் கணக்குக்கு செய்யப்படுகிற ஒன்று கிடையாது. சபை கூடுதல் என்பது பரலோக ராஜ்யத்திற்கு நாம் பிரவேசிக்க போகிறோமே, நாம் வாழ போகிறோமே, நித்தியமாய் வாழ போகிறோமே, அந்த பரலோக ராஜ்யத்திற்கான ஒரு நிழலாட்டம் தான் இந்த சபை. அல்லேலூயா. ஒரு டெமோ தான் சபை. சபையிலேயே என்னால ஒரு மணி நேரம் வந்து வாரத்துல உட்கார முடியலனா, பரலோகத்துல எப்பொழுதுமே ஆண்டவரை துதிக்கிறதுக்கு என்னால முடியுமா? முடியாது. அல்லேலூயா. அதுதான் ஆயத்தம். அன்பு தேவ பிள்ளையே, நான் சொல்லுகிற காரியம் ஒருவேளை உங்களுக்கு ஏதோ கதை போல் தோன்றலாம், அல்லது ஏதோ கனவை போல் இருக்கலாம் அரை தூக்கத்துல. அல்லேலூயா. நான் சொல்லுகிற காரியம் ஒரு சிலருக்கு விசனமாய் இருக்கலாம், ஒரு சிலர் விமர்சனமாய் பண்ணிக்கொள்ளலாம். ஐ டோன்ட் கேர் அதை குறித்து. பட் ஆண்டவர் சொன்னது, நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டுமானால் முதலாவது பயணச்சீட்டாகிய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது ஆயத்தம் என்கின்ற முதல் ஆயத்தமாகிய மனம் திரும்புதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். மூன்றாவது சபைக்கு நிழலாய் இருக்கிறதான சபை பரலோக ராஜ்யத்திற்கு நிழலாட்டமாய் காண்பிக்கப்படுகிற அந்த சபையில நான் முக்கியத்துவம் செலுத்தி சபை கூடுகைகள்ல கலந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா.